அனைவருக்கும் வணக்கம். விருச்சக ராசிக்காரர்களுக்கு டிசம்பர் 12ஆம் தேதி முதல் தாமாக நடக்கக்கூடிய நல்லவையாக அடுத்த 7 நாட்களில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது, விருச்சக ராசிக்காரர்களுக்கு மிகவும் முக்கியமாக ஜென்ம ராசியில் இருந்து சூரியன் 16ஆம் தேதி முதல் விலகுகிறாருங்க. சூரியன் ஜென்ம ராசியை விட்டு விலகக்கூடிய இந்த தருணம் என்பது மிகப்பெரிய அளவில் அற்புதமான நல்ல வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துகிறது. எனவேதான் தானாக நடக்கக்கூடிய நல்லவை என்று சொல்லக்கூடிய வகையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பல அற்புதமான இனிமையான சந்தர்ப்பங்களை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்க போகிறது. பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் போன்றவை விலகி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க. குறிப்பாக இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான நல்ல முன்னேற்றத்திற்கான வழிவகைகளை நிறைவாக அள்ளி கொடுக்கிறாருங்க. சூரியன் உஷ்ண கிரகமும் முதன்மை கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் பொதுவாகவே ஜென்மம், அஷ்டமம் போன்ற இடங்களில் சஞ்சரிக்கும் போது அதிக சிரமங்களை ஏற்படுத்துவாருங்க. அதில் ஒரு இடமான அஷ்டம ஸ்தானத்தை காட்டிலும் ஜென்ம ராசியில் அமரும் போது மிக அற்புதமான வகையில் பல நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் தற்போது அவர் ஜென்ம ராசியை விட்டு விலகுவதால் பல்வேறு வகையான நிகழ்வுகள் தாமாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் தடை தாமதங்கள் விலகும், அலைச்சல் ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும், எதிர்பார்க்கக்கூடிய சுப விரயங்கள் மிக சிறப்பாக அமைவதற்கான முதன்மையான யோகமும் நிச்சயமாக கிடைக்கும். இது மட்டுமல்லாது சந்திரன் இந்த வேளையில் 6, 7, 8, 9 ஆகிய இடங்களில் வலம் வர போகிறாருங்க. சந்திரன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் விழிப்புணர்வுடன் இருங்க. மற்ற தருணங்கள்ல விரைவான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் எந்தவிதமான குறைவும் இன்றி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுப்பாருங்க. அது மட்டுமல்லாது சந்திரன் இந்த வேளையில் உச்சம் பெற்றும் சஞ்சரிக்க போகிறார். சந்திரனினுடைய உச்சம் என்பது விருச்சிக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான சிரமங்கள், தடைகளை தவிர்த்து நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான வாய்ப்பையும் நிறைவாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் எதிர்பாராத பல நல்ல வாய்ப்புகள் தாமாக அமைவதற்கான முதன்மையான யோகமும் கிடைக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் போன்றவை விலகி தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சூரியன் மற்றும் சந்திரனின் அமைப்பு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை அபரிவிதமாக அள்ளி கொடுப்பது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் ஜென்மத்தை விட்டு விலகினாலும் புதன் ஜென்மத்தில் இருக்கிறார். தைரிய ஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறாருங்க. ஜென்ம ராசியில் புதனும், 2ஆம் இடத்தில் சூரியனும், 3ஆம் இடத்தில் சுக்கிரனும் இருப்பது முக்கூட்டு கிரகங்கள் 3 இடங்களில் தனித்தனியாக இருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது எதிர்பாராத பல அதிரடியான மாற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தையும் எளிதில் உருவாக்கிவிடும். எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்வது நிச்சயமாக உங்களுடைய கையில்தான் இருக்கிறது என்பதை திட்டவட்டமாக முக்கூட்டு கிரகங்கள் உறுதிப்படுத்துகின்றன. அதிலும் புதன் ஜென்ம ராசியில் இருப்பது நல்ல யோகம் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் விலகும். சொந்தங்கள்ல ஆச்சரியப்படக்கூடிய வகையில் பல்வேறு வகையான முன்னேற்ற வாய்ப்புகள் தாமாக உங்களை தேடி வருங்க. திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் போன்ற பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளும் தடையில்லாமல் நடைபெறும். சூரியனும் அதை உறுதிப்படுத்துகிறார். சுக்கிரனும் இந்த வேளையில் தைரியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் போது 7 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியான சுக்கிரன் தைரியஸ்தானத்தை வெளிப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து விதமான வாய்ப்புகளிலும் நல்ல வெற்றி வாய்ப்பு நிறைவாக கிடைக்கும். பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி நிறைவாக கிடைக்குங்க. தொழில்துறை, வியாபார துறையில் நிரந்தர வாய்ப்பை நோக்கி நகர்வதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உண்டு. அது மட்டுமல்லாது எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் கலைத்துறையில் பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல அற்புதமான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக விருச்சிக ராசிக்காரர்களை தேடி வருகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் உங்களுடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய பல காரிய தடைகள் இந்த தருணத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு விலகும். எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல வளர்ச்சிக்கான முன்னேற்றத்திற்கான சந்தர்ப்பங்கள் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களை தேடி வருகிறது. எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகி மிக அற்புதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த வேளையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய்
வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. மிக வலுவாக பாக்கியஸ்தானத்தில் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய ராசியின் அதிபதி வக்ரம் பெற்று சஞ்சரிப்பது சற்று சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட சுப விரயங்களை நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பை அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே வீட்டிற்கு தேவையான அடிப்படையான பொருட்களை வாங்கி மகிழுதல், நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வீண் விரய செலவுகளை சுப விரயங்களாக மாற்றுதல் போன்றவை உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. இந்த தருணத்தில் பூமி விற்பல், பூமி வாங்குதல் போன்ற பணிகளில் நல்ல வாய்ப்பு நினைப்பதை காட்டிலும் சாதகமாக அமைவதற்கான வாய்ப்பு, நிறைவாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக உண்டு என்பதை செவ்வாய் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகி நல்ல மாற்றம் நிச்சயமாக உங்களை தேடி வரும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5ஆம் இடத்திலும் மோட்சக்காரகரான கேது லாபஸ்தானத்திலும் இருப்பதால் பெரிய அளவிலான தடைகள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக அமைவதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக இந்த வேளையில் விருச்சிக ராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதை நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேது உறுதிப்படுத்துகின்றன. சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனியும் இதையே உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் சனி அர்த்தாஷ்டக சனியாக இறுதி காலகட்டத்தில் அமர்ந்திருப்பதால் பெரிய அளவிலான சிக்கல்கள், தடைகள், சிரமங்கள் இல்லாமல் நல்ல வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகளை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான சிறப்பான வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம், தொழில் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பல சங்கடங்கள் இந்த வேளையில் தாமாக மறைந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அமைதியான சூழல் முழுமையாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகின்றன. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சப்தமத்தில் வீற்றிருக்கக்கூடிய குருவின் அமைப்பாலும் எதிர்பார்க்கக்கூடிய பல காரியங்களில் நல்ல வெற்றி நிறைவாக கிடைக்கும். அவர் வக்ரம் பெற்றிருப்பதால் சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் பெரிய அளவுல சிரமம் ஏற்படாது. 2 மற்றும் 5ஆம் இடத்தின் அதிபதியான குரு வலுவாக எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் சிறப்பான முறையில் செய்து கொடுக்க போகிறாருங்க. எனவே பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்க போகிறது. பல்வேறு வகையில எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய திருமணம், புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல இனிமையான சுப நிகழ்வுகள் எந்தவிதமான தடையும் தாமதமும் இன்றி சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகமும் நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் விருச்சிக ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிக்கல்கள் போன்றவை விலகி தங்களுடைய வாழ்வில் தாமாக பல நல்ல வாய்ப்புகள் எளிதில் உங்களை வந்து அடைவதற்கான பல சந்தர்ப்பம் உருவாகும் என்பதில் துளியளவுமே சந்தேகம் வேண்டாம் என்பதை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.